ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போட்டு ஏதாச்சும் ஒரு சூப்பரான ஒரு படத்தை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பாக்குறப்பதான் என் கண்ணுல இப்படி ஒரு சர்வைவல் படம் கிடைச்சது. சரி, இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சப்ப இந்த படத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காதல் பண்ற காதல் ஜோடி என்ன பண்றாங்க, ஒரு காட்டுக்கு ஹைக்கிங் போலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போறாங்க. போன ரெண்டு பேருமே வழி தவறி போயிட்டாங்க. வழி தவறினதும் இவங்க ரெண்டு பேருமே ஒரு கரடி ஒண்ணு துரத்த ஆரம்பிக்குது. அந்த காட்டுக்குள்ள இருந்து அந்த கரடி கிட்ட இருந்து இவங்க ரெண்டு பேரும் தப்பிச்சாங்களா இல்லையா அப்படின்றதா 2014 ரிலீஸ் ஆன பிளாக் கவுண்ட்ரி அப்படின்ற படத்தோட மீதி கதையே. இந்த படத்தோட முழு கதையும் கேட்கறதுக்கு முன்னாடி வாட்டி நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் பாய் சேனல். நான் உங்கள் ஹரிஹரன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. வாங்க கிணிக்கான வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட தொடக்கத்திலே ஒரு பயங்கரமான காட்டை தான் காட்டுறாங்க. அந்த காட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிருகத்தை இன்னொரு மிருகம் கொடூரமான முறையில வேட்டையாடி போட்டிருக்கு. எப்படி எல்லாம் ஒரு மிருகம் சாக கூடாதோ அந்த அளவுக்கு மோசமான முறையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த மான் செத்து கிடக்குது. அதை அப்படியே காட்டிட்டு நம்ம படத்தோட ஹீரோப்பான அலெக்ஸ் மற்றும் ஹீரோனான கென் அப்படின்ற ரெண்டு பேரை காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காதலிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப நாளா ஏதாச்சும் ஒரு ட்ரிப் போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. ஆனா அது எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நடக்க மாட்டேங்குது. கட் பண்ணி போயிட்டு இருக்குது. இன்றுதான் டைம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா கார்ல பாட்டெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்படியே படத்தோட டைட்டில போட்டு கதைக்குள்ள போறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்கு பக்கத்துல இருக்க ஃபாரஸ்ட் ஆபீஸ்ல நிக்கிறாங்க. ஆமா, இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள தான் ட்ரெக்கிங் போறாங்க. அப்படி போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காட்டுல வந்து பர்மிஷன் கேட்கணும். முதல்ல அங்க இருக்கிறவர்கிட்ட போயிட்டு பர்மிஷன் கேட்கறதுக்காக ரிஜிஸ்டர்ல கையெழுத்து போடுறாங்க. உடனே அங்க இருக்கிறவர் என்ன பண்றாருன்னா ஒரு மேப் எடுத்து ஹீரோவோட கையில கொடுக்குறாரு. உடனே ஹீரோ என்ன சொல்றானா, எனக்கு இந்த மேப்லாம் வேணாம், இந்த காடு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை கொத்தமல்லி மாதிரி எனக்கு இந்த காட்டை பத்தி நல்லா தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உனக்கு எல்லாமே தெரியுமா, சரி இந்த காட்டுக்குள்ள எங்க போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறப்ப பிளாக் கண்ட்ரிக்கு தான் போறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றான். தம்பி, அந்த இடத்துக்கு போக கூடாதுப்பா, அதை தடை பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரிஜிஸ்டர் சொல்றப்ப உடனே ஹீரோ வந்து பார்த்தா பதறி போயிட்டு, சார் என்ன சார் சொல்றீங்க, நான் அந்த இடத்துக்கு தான் சார் போனோம், அங்க போயிட்டு என் கூட வந்து ஒரு பொண்ணு வந்திருக்கால, அந்த பொண்ணு கிட்ட ஏதாச்சும் சொல்லணும் சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பதட்டத்துல கத்துறப்ப, தம்பி உன் கஷ்டம்லாம் எனக்கு புரியுது, ஆனா எங்களோட நிலைமையும் புடிச்சு பாரு, ஒன்ன மாதிரி தான் ஆளை கூட்டிட்டு வந்து காட்டுக்குள்ள பண்ணக்கூடாது சேட்டையெல்லாம் பண்றானுங்க, அப்புறம் பீர் பாட்டில் சரக்கு பாட்டில்னு குடிச்சிட்டு அந்த இடத்துல போட்டு போயிடுறாங்க. அதனால அந்த இடத்துல இருக்கிற விலங்குகள்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப பாதிப்படையுது. அதோட ரெண்டு வாட்டி மான கூட வேட்டையாட்டு போயிட்டானுங்க. ஆனாலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யாரும் போக கூடாதுன்னு சொல்லி தடை போட்டுட்டோம். மீறி யாராச்சும் போய் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம்னா $500 இப்ப நீ போனாலும் சரி அந்த பொண்ணு போனாலும் சரி தலைக்கு $500 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு அந்த ஹீரோயின் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ட கொடுத்து, இங்க பாருமா, இந்த கிட்ட நீ பத்திரமா எடுத்துட்டு வந்து திருப்பி கொடுத்துட்டீங்கன்னா உன்கிட்ட எந்த ஒரு ஃபைனும் போட மாட்டோம், அப்படி ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா பயங்கரமா ஃபைன் போடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா அதெல்லாம் வாங்கிட்டு ரிஜிஸ்டர்ல கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு வெளில போறாங்க. வெளியே வந்து நம்ம இப்போ ஒரு லேக்கு கடந்து தான் அந்த காட்டுக்குள்ள போனோம், அதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பொருள்லாம் கரெக்டா எடுத்துட்டு வந்திருக்கோம் சொல்லி பார்க்கலான்ட்டு ரெண்டு பேருமே செக் பண்றாங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்றானா போன் பேசிட்டு இருக்கா. ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க, நம்ம ரெண்டு பேருமே எப்பயாச்சும் ஒரு வாட்டி தான் ட்ரெக்கிங் வரோம், அப்படி வர இடத்துல நீ போன் நோண்டிட்டு இருந்தீனா எனக்கு மூட் ஆஃப் ஆகாதா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேக்குறப்ப, இல்ல ஒரே ஒரு மெசேஜ் தான், இதுக்கு அடுத்து நான் போன் பார்க்க மாட்டேன், நம்ம ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பையில வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போனை வைக்கிறாங்க. சரிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா பேசிட்டு அப்படியே அந்த படகுல போயிட்டு இருக்காங்க. அப்படி படகுல போயிட்டு இருக்கிறப்ப ஒரு காதல் ஜோடி என்ன பண்ணுதுன்னா ட்ரிப்பை முடிச்சிட்டு எதிரில் வந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு கையெல்லாம் காட்டிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள போயிட்டாங்க. அப்படி காட்டுக்குள்ள போனதுமே இந்த படகை வந்து பாத்தீங்கன்னா மேலே எடுத்து வைக்கணும். அதுக்காக ஹீரோ என்ன பண்றான், ரொம்ப வெயிட்டான படகை தூக்குறான் அப்படின்ற பேர்ல தன்னோட காலில் போட்டுக்கிட்டான். காலில் போட்டதுமே சரியான பலி. பட் அது ஹீரோயின் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சொல்லல, ஏன்னா சொன்னா இப்படியே நம்ம போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த பொண்ணு என்ன பண்ணுவா, கூட்டிட்டு போயிடுவா. அதனாலே வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்றான், அது மறைச்சிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா படகு கட்டி போட்டு இவங்க ரெண்டு பேருமே அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி இவங்க ரெண்டு பேருமே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கிறப்ப அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா தான் வாங்கிட்டு வந்திருக்க கரடி மருந்து அப்புறம் ஃபிளார் கன் அப்படின்ற எல்லாத்தையுமே காட்டிட்டு இருக்கிறான். இப்படி இவங்க நடந்து போயிட்டு இருக்க பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் இருக்கு. அந்த நீர்வீழ்ச்சியில இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸே இல்லாம குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சு முடிச்சிட்டு இருக்க எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தூரத்துல இருந்து யாரோ ஒருத்தர் பாத்துட்டு இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இப்போ அப்படியே கட் பண்ண இவங்க காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா இருட்டாயிட்டு இங்கே கேம்ப் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா டென்ட் விரிச்சு கேம்ப் போடுறாங்க. நைட் ஃபயர் வேணும், அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நான் போய் பக்கத்துல காடு தானே இருக்கு, நான் போய் மரத்தை வெட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அலெக்ஸ் போறாரு. அலெக்ஸ் போன கொஞ்ச நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல யாரோ ஒரு ஆண்மகன் பேசிட்டு இருக்க மாதிரி தெரியுது. யாரா இந்த இடத்துல பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அலெக்ஸ் கையில விறகோட வந்து பார்த்தா கென் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிளாக் அப்படின்ட்டு ஒரு நபர் வந்து பேசிட்டு இருக்காரு. அவர் கையில வந்து பாத்தீங்கன்னா மீன் வச்சிருக்காரு. ஆமா, இவருக்கு யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை பார்த்து கேக்குறப்ப பிளாக் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காடே வந்து இந்த பிளாக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காடே வந்து ஒரு அத்துப்படியா, அதனால இவரு நம்ம கூட வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப உடனே ஹீரோ என்ன பண்றாரு, ஹீரோனை கூட்டிட்டு போய் டென்ட்டுக்குள்ள வச்சு சண்டை போடுறாரு. ஏன் அப்ப யாரு என்னன்னே தெரியல, காட்டுக்குள்ள வந்திருக்கான், அவங்க கிட்ட போய் நீ பேசிட்டு இருக்க, ஏதாச்சும் கொலகாரன் சைக்கோவா இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி சொல்லி பேச, அது
இதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, அப்படிலாம் இல்ல, அவரு தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீன் வேணுமான்னு சொல்லி கேட்டாரு, மீன் ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கறத கேட்ட பிளாக் என்ன பண்றானா, உங்க ரெண்டு பேருக்கும் என்னால சண்டை வேணாம், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ என்ன சொல்றாரு, இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல பிளாக், நம்ம இங்கே இருக்கலாம், நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, அவரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அட்வான்டேஜ் எடுத்துட்டு அங்கே தங்க ஆரம்பிச்சிட்டாரு. முதல்ல நம்ம மீனை சுத்தம் படுத்துவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு பட்டாக்கத்தை எடுத்து அந்த மீனை வந்து பாத்தீங்கன்னா வெட்டுறாரு. அப்பதான் இவங்க ரெண்டு பேருக்குமே தோணுது, இவனை தெரியாதனமா இங்க உட்கார சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பாத்தீங்கன்னா பேசுறான் விடிய பேசிட்டு இருப்பான் போல இருக்கு. அந்த காலத்துல ஆரம்பிச்சு நேத்து நடந்த அரசியல் மாற்றம் வரைக்கும் எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தெளிவா பேசிட்டு இருக்கலாம். அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த சொல்றான், இங்க வந்து பாத்தீங்கன்னா காடு ரொம்பவே பெருசு, எனக்கு இந்த காட்டை பத்தி ரொம்ப தெரியும். அம்மா அலெக்ஸ், நீ வந்து இந்த காட்டை பத்தி தெரியும் சொன்னதா என்ன சொன்னாங்க, ஒரு அருவி இருக்கு, அதை பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா இந்த லெஃப்ட் சைடுல இருக்கு, அதான சொல்ற அப்படின்றப்ப, ஓஹோ லக்ல அடிச்சிட்ட பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இந்த காட்டுல வந்து பாத்தீங்கன்னா நிலவரம் சரியில்லைங்க, ரொம்ப மோசமா இருக்குது. இதுவே நீங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தீங்கன்னா மான் அடிச்சு உங்களுக்கு விருந்து வச்சிருப்பேன். இப்போ என்ன பண்றது, இந்த காஞ்சி போன மீனை தான் நீங்க சாப்பிட வேண்டியிருக்கு. இந்த காய்கறி இல்ல, காய்கறி இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம் இன்னும் பிரமாதமா இருக்கும், காய்கறி வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கென்ன பார்த்து கேக்குறப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, சரி நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டென்ட்டுக்குள்ள போறாங்க. அப்படி போறப்ப அலெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பிளாக்க பார்த்து முறைச்சிட்டு இருக்கிறான். இப்போ இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா சமைச்சு சாப்பிடுறாங்க. அப்படி சமைச்சு சாப்பிட்டுட்டு இவங்கலாம் வந்து பாத்தீங்கன்னா படுக்கலாம்னு சொல்லி போறப்ப அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளாக் வந்து கென்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கறான், கேன் நீங்க வேணா என் கூட வாங்கலாம், உங்களுக்கு இந்த காட்டுல நீங்க பார்க்காத பல இடங்களை சுத்தி காட்டுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ கென்ன என்ன சொல்றாங்கன்னா, இல்லங்க எனக்குன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காரு, அவரு வந்து பாத்தீங்கன்னா என்ன கூட்டிட்டு போவாரு, உங்க வேலையை நீங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்க வந்து பாத்தீங்கன்னா அமைதியாயிட்டாரு. அதுக்கடுத்து சரி நான் அந்த இடத்த விட்டு கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, கிளம்ப போறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட வந்து சண்டை போறாரு. ஆமா நான் உன் பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கிறப்ப நீ என்ன பார்த்து என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஆமாண்டா சொன்னதாண்டா, உன்னை பார்க்கறதுக்கு ஸ்டேஞ்சா இருக்கு, திடீர்னு இந்த இடத்துக்குள்ள போற, அது மட்டும் இல்லாம கையில கத்திலாம் வச்சிருக்க, உன்னை பார்த்தா சைக்கோ மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேச, உடனே வந்து ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, கைஸ் நீங்க சண்டை போடாதீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்ல, ரெண்டு பேருமே வந்து பார்த்து அமைதியாறாங்க. அந்த இடத்தை விட்டு பிளாக் போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா அந்த ரூம்ல படுத்து தூங்குறாங்க. மறுநாள் காலை ஹீரோயின் கேஞ்சு பாக்குறப்ப பக்கத்துல ஹீரோ காணும். அவங்களுக்கு முன்னாடி கேஞ்சு இவர் வந்து பார்த்தா காப்பி எல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சிருக்காரு. ஏன்னா நேத்து நைட்டு சண்டை போட்டாராச்சா, அதனால தன் காதலே சமாதானப்படுத்தணும் அப்படின்றக்காக பேசிட்டு இருக்காரு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் காப்பி குடிச்சிட்டு திருப்பி வந்து பார்த்தா அந்த இடத்துல நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே நடக்கிறாங்க ரொம்ப தூரம் வந்து பார்த்தா நடந்து போயிட்டு இருக்காங்க. இப்படி இவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தூரம் நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது தான் ஹீரோ வந்து ஒரு விஷயத்தை பாக்குறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தா ஒரு கரடியோட கால் தடம், அதுவும் ரொம்ப பெரிய கால் தடம். இதை பார்த்ததும் இந்த பக்கம் தான் அந்த கரடி போயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு என்ன பண்றாருன்னா, நேரா போகாம உடனே ரைட் சைடுல திரும்புறாரு. உடனே ஹீரோன் கேக்குறாங்க, அம்மா எதுக்கு நீ இந்த சைடு போற, நம்ம நேரா தானே போனோம் அப்படின்ட்டு. இல்ல எனக்கு இந்த காடை பத்தி நல்லா தெரியும், நம்ம ஷார்ட் கட்ல போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்தா அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. போக போக காடு வந்து பார்த்தா ரொம்ப அடர்த்தியா போயிட்டு இருக்கு. ஹீரோனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நம்ம கரெக்டான பாதையில தானே போயிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றப்ப கரெக்டா தான் போயிட்டு இருக்கோம் பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. போயிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தா இருட்டிட்டு அப்புறம் திடீர்னு வந்து பார்த்தா அதே இடத்துல கேம்ப் போட்டு ரெண்டு பேருமே வந்து பார்த்தா தங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஹீரோட மூஞ்செல்லாம் வந்து பார்த்தா ஒரு மாதிரி இருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தா அவருக்கு நேத்து கால் அடிபட்டுச்சுல, அதை எடுத்து பாக்குறாரு. தலைவரோட கட்டை விரல்ல வந்து பார்த்தா நகம் பேந்திருக்கு. அது தெரியாம வந்து பார்த்தா அவர் நடந்திருக்காரு. இதை பார்த்தமே ஹீரோன் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இடத்துல இருக்க வேணாம், உன் காலு தான் நமக்கு முக்கியம், நம்ம போயிட்டு இன்னொரு நாள் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்குன்னா காலா போயிட்டு விரல இருக்க நகம் தானே போயிட்டு அதான் பிச்சு விட்டுருக்கலாம் சரியா போயிடும், கேம்ப்ல இந்த மாதிரி நடக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா பேசிட்டு அன்னைக்கு நைட் அப்படியே படுத்து தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும் போது வந்து பார்த்தா ஏதோ சத்தம் கேக்குது. அந்த சத்தம்லாம் வந்து பார்த்தா ஹீரோனுக்கு பயத்தை ஏற்படுத்துது. உடனே ஹீரோ எப்ப என்ன சொல்றாங்கன்னா, நேத்து நம்ம பார்த்தோம் இந்த பிளாக் அப்படின்ட்டு அவன் தான் ஏதோ ஒண்ணு பண்றான் போல இருக்கு, பக்கத்துல ரொம்ப சத்தத்தை போறான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்றாங்க. கேம்ப்னா அப்படி தாண்டி இருக்கும், காட்டுக்குள்ள ஏதாச்சும் மிருகம்லாம் போயிட்டு இருக்கும், அதெல்லாம் பார்த்து நீ பயப்படாத, நீ கம்முனு படுத்து தூங்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியே வந்து பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே நல்லா படுத்து தூங்கிடுறாங்க. ஹீரோனுக்கு வந்து பார்த்தா தூக்கமே வரல. மறுநாள் வந்து கேஞ்சி பாக்குறப்ப பக்கத்துல வந்து பார்த்தா நிறைய மரக்கட்டைகள்லாம் புடஞ்சிருக்கு. ஏதோ ஒரு பெரிய மிருகம் அட்டாக் பண்ணது மாதிரி தெரியுது போல இருக்கு. இதுக்கு மேல இங்க இருக்க வேணா, நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றப்ப, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா, 2000 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கும், இப்ப திரும்பி போனா எப்படி போக முடியும், நம்ம இங்க வந்ததே ஒரு இடத்தை சுத்தி பார்க்க, அதை பார்த்து தான் போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நடக்கிறாங்க. ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட் ஸ்மெல் வருது. என்னன்னு சொல்லி திரும்பி பார்த்தா வாந்தி வர அளவுக்கு கொமட்டிட்டு வருது. அப்படி என்னத்தான் இவங்க பார்த்தாங்கன்னு சொல்லி பார்த்தா ஒரு மிருகம் ரொம்ப கொடூரமான முறையில இறந்து போயிருக்கு. இதை வந்து பாத்தீங்கன்னா மானும் சொல்ல முடியாது, என்னன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க அப்படியே என்ன பண்றாங்க, திருப்பி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போற அந்த காட்டு பாதையில லெஃப்ட் ரைட் எப்படி எல்லாம் போகணுமோ அப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க. ஹீரோ சொல்ற வழியே போயிட்டு இருக்கிறப்ப ஹீரோனுக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப நம்ம எங்க தான் போறோம் அப்படின்னு சொல்லி கேக்குறப்ப, தூரத்துல ஒரு மலை தெரியுது பாத்தியா, அந்த மலைக்கு பின்னாடி ஒரு ஏரி இருக்கு, அதை தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்றாரு. ஏரிக்கு கூட போவேனா, அந்த மலையில ஏறி பார்த்தினாலே அதை பாக்குறதுக்கு ரெண்டு கண்ணு பார்த்தாது அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்க ரெண்டு பேருமே ஆவலோட என்ன பண்றாங்க, அந்த மலை மேல ஏறி பாக்குறாங்க. அந்த பக்கம் ஏரியும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது, சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா வறண்டு போய் தான் இருக்கு. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, ஆகா நம்ம வந்து பாத்தீங்கன்னா வழி தவறிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோனுக்கு செம கோவம் வந்துட்டு, அப்பயே அங்க ஒருத்தர் சொன்னாரு, நம்ம ரெண்டு பேருக்குமே வழி தெரியாது,
மேப் எடுத்துட்டு போலாம்னு சொல்லிட்டு நீ தான் பெரிய இவன் மாதிரி சொல்லிட்டு போன, இப்ப நம்ம என்ன பண்றது அப்படின்றாங்க. சரி போன் எடுத்து யாருக்காச்சும் ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு ட்விஸ்ட் கொடுக்குறாரு. போனை நான் வந்து வண்டியிலே வச்சுட்டு வந்துட்டேன்ட்டு. கேண்டா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஆமா நீ வந்த இடத்துலயுமே போன் நோண்டிட்டு இருக்க, எப்படியும் காட்டுக்குள்ள சிக்னல் கிடைக்காது, எதுக்கு அது வேஸ்டா ஒரு லக்கேஜா எடுத்துறோம்னு சொல்லிட்டு அங்கேயே வச்சுட்டு வந்துட்டான் அப்படின்றப்ப ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாரு, ஏன் என்ன பார்த்து இவ்வளவு கத்துற, நான் மட்டும் என்ன வேணும் என்ன பண்ண, நான் இந்த இடத்துக்கு வந்து உனக்கு ப்ரொபோஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்தேன், ஆனா நம்ம இப்படி மாட்டிப்போம் சொல்லி நான் எதிர்பார்க்கலாம் அப்படின்ட்டு உண்மையை டக்குன்னு வளர ஹீரோன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஸ்டென் ஆயிட்டாங்க. அப்படியே அமைதியா இருக்காங்க. சரி இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே யோசிச்சுட்டு ஒரு மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப நைட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஒரு டென்ட்டுக்குள்ள நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த டென்ட்டுக்கு வெளில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மிருகம் ஒண்ணு வர மாதிரி தெரியுது. அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வந்து சுத்தி பார்த்துட்டு அப்படியே போயிட்டு என்னடா எதுவுமே பண்ணாம போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்தா இவங்க நைட்டு ஒரு சாப்பாடை சாப்பிட்டு அதை மரத்துல கட்டி வச்சிருப்பாங்க. அந்த சாப்பாடை வந்து பாத்தீங்கன்னா இது எடுத்துட்டு போயிருக்கு போல இருக்கு. சாப்பாடு இருக்கு அப்படின்றனால இவங்க ரெண்டு பேருமே எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ணாம அது என்ன பண்ணிருக்கு அந்த இடத்தை விட்டு போயிருக்கு. இப்போ இவங்க ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பள்ளம் இருக்கிற மாதிரி தெரியுது. அம்மா அந்த இடத்துல என்ன பள்ளம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் கேக்குறப்ப அது ஒண்ணு இல்ல கரடி படுத்திருக்கிற இடம், கரடியோட பெட்ரூம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இதை கேட்டமே ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா செம்ம கடுப்பா போயிட்டு நீ தாண்டா லவ்வர், உன்னை நம்பி வந்தேன் பட்டு என்ன நடுத்துல தாண்டா நிறுத்த வச்சிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. சரி இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம், சீக்கிரம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா வேகமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க நடக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம வெளில போக முடியாது அப்படின்ற மட்டும் இவங்க ரெண்டு பேருக்குமே நல்லா தெரிஞ்சிச்சு. ஏன்னா இவங்க காட்டுல வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாங்க. இன்னைக்கு நைட்டும் ஒரு இடத்துல கேம்ப் போட்டு தங்குறாங்க. அப்படி தங்குறப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியா இருக்கு. அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சேன், பட் அது வந்து பாத்தீங்கன்னா தப்பா போயிட்டு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்படி ஒரு பேசிட்டு இருக்கப்ப ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா, சரி தெரியாம தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கொஞ்சம் நார்மலா தான் பேசுறாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறப்ப ஹீரோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பசிக்க ஆரம்பிக்குது. ஏற்கனவே சாப்பாடு கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப ஹீரோ என்ன பண்றானா ஒரு ரிங் எடுத்து கொடுக்குறாரு. வேணாம் இப்ப இந்த ரிங்க நம்ம போட வேணாம், ஏன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே வந்து பாத்தீங்கன்னா இது நல்ல நேரம் கிடையாது, இங்க இருந்து போயிட்டு நம்ம நல்ல நேரம் பார்த்து நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோன் சொல்றாங்க. இப்ப எனக்கு பசிக்குது ஏதாச்சும் வேணும், தண்ணி கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரெட் எடுத்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒயின் பாட்டிலையும் கொடுக்குறாரு. கண்டிப்பா என் காதல நீ ஏத்துப்பன்னு எனக்கு தெரியும், அப்படி ஏத்துக்கிட்ட ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வைக்கலாம் சரி எடுத்துட்டு வந்தா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் குடிச்சிட்டு ரெண்டு பேரும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொண்ணா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த நேரம் பார்த்து சிவபூஜையில கரடி டிஸ்டர்ப் பண்ணும் அப்படின்ட்டு ஒரு பழமொழி இருக்குல்ல, அதே மாதிரி அந்த கரடி என்ன பண்ணும் தூரத்துல இருந்து கத்த ஆரம்பிக்குது. அப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் ஏதோ ஒரு மிருகம் கத்துது அப்படின்னு சொல்லிட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த கரடி வந்து பாத்தீங்கன்னா கத்துன்னு கத்துது. அந்த கரடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே டிஸ்டர்ப் பண்ணல, இவங்க ரெண்டு பேரும் கஜால் பண்றதா அந்த கரடிக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்பன்ஸா இருக்கு போல இருக்கு. அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே அன்னைக்கு நைட்டு படுத்து தூங்கிட்டாங்க. அப்ப மறுநாள் காலை ஹீரோ கேஞ்சி என்ன சொல்றானா, இந்த நாள் இனிய நாளா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கதவு திறக்கிறாரு. தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கரடி உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் சீக்கிரம் வாங்க அப்படின்ற மாதிரி நிக்குது. உடனே ஒரு என்ன பண்றானா, அங்க பாரு கரடி நிக்குது, நீ எதுவுமே கத்தாத எதுவுமே பண்ணாத, அது கம்முனு போயிடும், ஏதாச்சும் நம்ம சத்தம் போட்டா நம்ம பக்கம் வந்துரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. உடனே ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா அந்த பெப்பர் ஸ்ப்ரே மாதிரி இருக்குல்ல அதை எடுத்து ரெடியா வச்சிருக்காங்க. அந்த கரடி என்ன பண்ணுனா இவங்க ரெண்டு பேரும் பேசினதை பார்த்துட்டு பக்கத்துல வர ஆரம்பிக்குது. எப்படியாச்சும் நம்ம தப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்க கரெக்டா அந்த டென்ட் பிச்சுக்கிட்டு உள்ள போறது. ஹீரோன் என்ன பண்றாங்கன்னா ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறேன்னு சொல்லிட்டு கையை நீட்ட அந்த கையை பதம் பார்த்துருது. உடனே ஹீரோன் என்ன பண்றாங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த கரடி வந்து பாத்தீங்கன்னா வேகமா வருது. அப்ப ஹீரோ என்ன பண்றானா என் பின்னாடி வா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனை தான் பின்னாடி இழுக்கிறாரு. அந்த நேரம் பார்த்து ஹீரோட காலை அந்த கரடி பிடிச்சி இழுக்க ஹீரோவோட காலில் வந்து பாத்தீங்கன்னா சதையே கிடையாது, வெறும் எலும்பு கூடு மட்டும் தான் இருக்கு. அவர் அப்படி கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே ஹீரோன் என்ன பண்றாங்க அந்த ஸ்ப்ரே எடுத்து அடிக்கிறாங்க. உடனே ஹீரோ வா போலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நான் வரமாட்டேன், ஏன்னா என்னோட காலை என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல, நீ இந்த இடத்தை விட்டு போ, தயவு செஞ்சு போ, நீ பொழைச்சு போ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோன் கிளம்பலாம்னு சொல்லி பார்க்க திடீர்னு அந்த கரடி வந்து ஹீரோவை பிடிச்சி இழுத்துட்டு போகுது. அவ்வளவுதான், ஹீரோவை குத்துக்கறி போட்டு கடின்னு கடிச்சிட்டு இருக்க அவர் அலறிட்டு இருக்காரு. ஹீரோனுக்கு என்ன பண்றேன்னே தெரியல, அவங்க தப்பிச்சா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி சொல்லி போறாங்க. கொஞ்ச தூரம் போன கடுத்து ஹீரோட குரல் வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா கம்மியாகுது. என்ன ஆச்சோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து பாக்குறப்ப ஆமாங்க அவருக்கு இறந்து போயிட்டாரு. அவர் இறந்து போன கருத்தை வந்து பாத்தீங்கன்னா அவர் வச்சிருந்த அந்த ரிங்கை மட்டும் எடுத்துட்டு ஹீரோன் பாக்குறாங்க. இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க கூடாது, ஏன்னா ஹீரோ சொன்ன மாதிரி நம்ம உயிரோட இருக்கணும்னா இந்த இடத்தை விட்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா வேகமா அந்த இடத்தை விட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு போயிட்டாங்க. போறாங்க ரொம்ப தூரம் போயிட்டு இருக்காங்க. அந்நிய பொழுது வந்து பாத்தீங்கன்னா முடிய போகுது. அப்பதான் ஹீரோன் ஒரு விஷயத்தை நோட் பண்றாங்க, சுத்தி வந்து பாத்தீங்கன்னா மரம் தான் இருக்கு, நம்ம உயிரோட இருக்கணும்னா இந்த மரத்து மேல தான் ஏறி தப்பிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த மரத்து மேல ஏறி உட்கார்றாங்க. ஏறி உட்கார்ந்ததுமே வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு. மறுநாள் காலை வந்து பாத்தீங்கன்னா ஹீரோன் தூக்கத்துல இருந்து கண்ணை முழிக்கிறாங்க. கண்ணை முழிச்சதுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெலிகாப்டர் போற சத்தம் கேக்குது. உடனே ஹீரோன் என்ன பண்றாங்க காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி கத்துறாங்க. பட் அந்த ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா கேட்காம அந்த இடத்தை விட்டு போயிட்டு இந்த இடத்தை விட்டு நம்ம சர்வே பண்ணும், ஏன்னா ஹீரோ சொல்லியிருக்கான் நம்ம கண்டிப்பா உயிரோட இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு என்ன பண்றானா கொஞ்சம் கொஞ்சமா நடக்க ஆரம்பிக்கிறா. இவ போயிட்டு இருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிற உணவுகள் எல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கிறா. இதெல்லாம் ஹீரோ தான் சொல்லி கொடுத்துருப்பான், இதெல்லாம் இந்த பொண்ணு நினைச்சுக்கிட்டு போயிட்டு இருக்க வழியில வந்து பாத்தீங்கன்னா திருப்பி அந்த கரடி இருக்கு, அதுகிட்ட இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு இவ வேகமா போட ஆரம்பிக்கிறா. அப்படி ஓடும்போது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் கிட்ல இருந்து ஒரு விசில் எடுத்து தான் கைத்துல போட்டுருப்பா. அது இப்பதான் இவன் ஞாபகமே படுத்தி பாக்குறா. இவ போன வழியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீர் வீழ்ச்சி இருக்கு, அந்த ஓடையோட வந்து பாத்தீங்கன்னா முடிவு போல
இருக்கு. அங்கிருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறப்ப இந்த விசில் எடுத்து ஊதுறால அந்த கரை டிஸ்டார்டர் ஆகுது. அது போகும்னு சொல்லி பார்த்தா இந்த பக்கம் திருப்பி வர இந்த பொண்ணு கால் தவறி கீழே விழ அவளுக்கு வந்து பார்த்தா இந்த விசிலாம் பறந்து போயிட்டு எங்க அடி போட்டு காலு எலும்பெல்லாம் முறிஞ்சு போயிட்டு எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு என்ன பண்றானா தத்தி நடந்து போறா. கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லா இந்த பொண்ணு வந்து பார்த்தா தூங்கவே இல்லை. எப்படியோ உயிர் பழைக்கணும் அப்படின்ற இதுல ஓடி போயிட்டா அந்த ஃபிளார் கனோட உதவியில. மறுநாள் வந்து பார்த்தா ஒரு இடத்துல உட்காந்துருக்கா. எதிரில வந்து பார்த்தா ஒரு மிருகம் இருக்கு. அந்த மிருகம் வந்து பாக்குறதுக்கு ரொம்ப கொடூரமான இருக்கு. ஆனா அது வந்து பார்த்தா நார்மலால காட்டுமான் தான். அப்பதான் இந்த பொண்ணு ரியலைஸ் பண்றா இது மான் அப்படின்னு சொல்லிட்டு அதை தொட்டு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி போறப்ப டக்குனு வந்து பார்த்தா அது ஒரு இடத்துக்கு போகுது. இவ பின்னாடியே போறா. போய் பார்த்தா முதல்ல இவங்க எங்க அந்த படகை நிறுத்துறாங்களோ அந்த இடத்துக்கு வந்துட்டா. எப்படி இந்த பொண்ணு இந்த கொஞ்ச நேரத்துல சாக போறா அப்படின்றது தெரியும். பட் இருந்தாலும் எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்ற மாதிரி பாக்குறா. இந்த படகை வந்து பார்த்தா ஓட்ட முடியல. எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த படகை வந்து பார்த்தா எடுத்துட்டு அவங்க எங்க இருந்து வந்தாங்களோ அந்த இடத்துக்கு போய் மயக்கம் போட்டு விடுறா. அப்போ வந்து பார்த்தா ஒரு ஜோடி அந்த இடத்துக்கு போறதுக்காக ரெடியா இருக்காங்க. அவங்க இவங்களை பார்த்துட்டு உடனே கத்தவும் அந்த இடத்துக்கு வந்து பார்த்தா நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த பிளாக் வந்து பார்த்தா இந்த இடத்துக்கு வராரு. இவர் வந்து பார்த்தா ஒரு காட்டை சுத்தி பார்த்துற கைடு போல இருக்கு. அந்த கைடு கூட தான் வந்து பார்த்தா அந்த காதல் ஜோடி போறாங்க போல இருக்கு. சமயம் இவரு கூட பேருந்தாலே உயிர் போச்சு வந்திருக்கலாம். ஆனா அவங்க வந்து பார்த்தா கேட்காம தனியா போயிட்டு இப்ப ஹீரோ இறந்து போயிட்டாரு. உங்களை பார்த்துமே கேன் உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்த்தா பதறி அடிச்சு இந்த இடத்துக்கு வராரு. வந்து அந்த பொண்ணை காப்பாத்துற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த படத்தோட கதையை முடிச்சிட்டாங்க. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த படம் வந்து பார்த்தா ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்திருக்காங்க. கண்டிப்பா உங்களுக்கு இந்த படத்தோட கதை பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டியும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான படத்துல பார்ப்போம். அது வரைக்கும் டாடா பை பை.